இந்திய துணை தூதுவருடன் ஸ்ரீதரன் எம்பி தலைமையிலான குழு சந்திப்பு. இலங்கையின் மூத்த அரசியல்வாதி திஸ்ஸ விதாரண காலமானார். சபாநாயகர் உடனடியாக பதவி விலக வேண்டும், ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்து. அல்லைப்பிட்டி துப்பாக்கிச் சூட்டில் பலியான சிறுவன், மக்களிடம் ஆதரவு கோரியுள்ள போலீசார். கடவுச்சீட்டு அலுவலகத்தில் ஏற்பட்ட திடீர் சிக்கல், பொதுமக்களுக்கு வெளியான முக்கிய அறிவுறுத்தல். போலீசாரால் மற்றுமொரு துப்பாக்கிச்சூடு, தமிழர் பகுதிகளில் தொடரும் பரபரப்பு. மாகந்துரை மதுஸ் படுகொலை வழக்கில் புதிய திருப்பம், கடந்த அரசாங்கத்தால் எழுந்துள்ள அச்சம். ராஜபக்சர்களுக்கு எதிராக அனுர தயாரிக்கும் ரகசிய அறிக்கை, எதிர்க்கட்சிகள் தீட்டும் சதித்திட்டம். அல்லைப்பிட்டி சிறுவன் மரணத்துக்கு முழு காரணம் இவர்களே, சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா சீற்றம். சிஐடியின் 4ஆம் ஆண்டு சித்திரவதை முகாம், அம்பலப்படுத்தும் முன்னாள் அமைச்சர். இலங்கையின் நம்பகமான நண்பன் சீனா, அமைச்சர் விஜிதஹேரத் புகழாரம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான குழுவினருக்கும் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளிக்கும் இடையிலான சந்திப்பு அண்மையில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் இந்திய எழுவமடி படகு கடற்தொழிலாளர்களால் நைனாதீவு கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் இடர்பாடுகள் குறித்தும் அதனால் ஏற்படும் பொருளாதார இழப்புகள் பற்றியும் இந்திய துணை தூதுவருக்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்திய அரசின் நிதி உதவியுடன் நைனாதீவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூரியக்கல மின் உற்பத்தி திட்டம், அதனுடன் தொடர்புடைய வீதி அபிவிருத்தி, வங்காளவடி மற்றும் துறைமுக அபிவிருத்திகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடன் வேலனை பிரதேச சபையின் தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார், உபதவிசாளர் கணபதி பிள்ளை வசந்தகுமாரன், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் செல்லப்பா, பார்த்திபன், மங்களேஸ்வரன், கார்த்திபன், நைனாதீவு கடற்தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் திஸ்ஸ விதாரண இன்று காலை காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக நீண்ட நாட்களாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை கோட்டையில் உள்ள அவருடைய இல்லத்தில் வைத்து அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சு பதவிகளையும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஆளுநராகவும் பதவிகளை வகித்த அவர் நீண்ட கால அரசியலில் ஈடுபட்ட மூத்த அரசியல்வாதி ஆவார். மேலும் அவர் உயிரிழக்கும் பொழுது 91 வயதென குறிப்பிடப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டுமாயின் அவர் உடனடியாக தனது பதவியிலிருந்து விலக வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசியல் வரலாற்றில் மிகச்சிறந்த முறையில் பணியாற்றிய சபாநாயகர்கள் பலர் இருந்துள்ளனர். ஆனால் தற்போதைய சபாநாயகர் மிகவும் மோசமான முறையில் ஆளுங்கட்சிக்கு சார்பாக செயற்பட்டு வருகிறார். பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கு பதிலாக அவர் ஒருதலை பட்சமாகவே நடந்து கொள்கிறார். சபாநாயகருக்கு எதிராக பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளர் ஒருவரே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். இது பாரதூரமான விடயமாகும். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அரசியலமைப்பு பேரவையினூடாகவே நியமிக்கப்படுகின்றனர். அந்த பேரவையின் தலைவராக சபாநாயகரை பதவி வகிக்கிறார். தன்னால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணைக்குழு சபாநாயகருக்கு எதிராக சுயாதீனமாக விசாரணையை முன்னெடுப்பது என்பது நடைமுறை சாத்தியமற்றது. எனவே சட்டம் அனைவருக்கும் சமம் என்பது உண்மையானால் இந்த விசாரணைக்கு இடமளிக்கும் வகையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன பதவி விலக வேண்டும் என குறிப்பிட்டார். போலீஸ் அதிகாரிகள் நடத்தும் சட்டப்பூர்வ சோதனைகளின் போது ஒத்துழைப்பு வழங்குவது ஒவ்வொரு குடிமகனிடம் கடமை என போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் போதைப்பொருள் ஒழிக்கும் நோக்கில் நாட்டில் போலீசாரால் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் தங்கள் முழு ஆதரவையும் தர வேண்டும் என கூறியுள்ளனர். இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் மேலும் நாடு முழுவதும் அதிகரித்து வரும் போதைப்பொருள் கடத்தலை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் நாடு தழுவிய முயற்சியை இலங்கை போலீசார் தற்போது செயல்படுத்தி வருகின்றனர். போதைப்பொருள் தடுப்பு முயற்சிகளை வலுப்படுத்த போலீஸ் மா அதிபர் பிறப்பித்த உத்தரவுகளின்படி விரிவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சட்டவிரோத போதைப்பொருள் விநியோகத்தை அடக்குதல், போதைப்பொருள் தேவையை குறைத்தல், போதைப்பொருளால் பாதிக்கப்பட்ட நபர்களை மறுவாழ்வு செய்தல் மற்றும் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தை தடுப்பது ஆகியவை இந்த முயற்சியின் முதன்மை நோக்கங்களாகும். இந்த முயற்சிகள் மூலம் போதைப் பொருட்களுக்கு எதிரான போராட்டத்தில் சமூகங்களை அதிகாரம் அளித்து ஈடுபடுத்துவதன் மூலம் இலங்கை போலீசார் மதிப்புமிக்க புலனாய்வு தகவல்களை சேகரிக்க முடிந்தது.
பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் வெற்றிகரமான போதைப்பொருள் சோதனைகளை மேற்கொள்வதற்கும் குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்கும் குற்றங்களை குறைப்பதற்கும் போலீஸ் அதிகாரிகள் 24 மணி நேரமும் செயல்படுகின்றனர். இதன் மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் அச்சமின்றியும் வாழ முடியும் என்பதை உறுதி செய்கிறது. இந்த அமைதியான சூழலை மேலும் பாதுகாக்க இலங்கை போலீசார் தொடர்ந்து சிறப்பு நடவடிக்கைகள் மற்றும் இலக்கு சோதனைகளை மேற்கொள்வது, சாலை தடைகளை நிறுவுவது மற்றும் வாகனம் மற்றும் தனிநபர்களை ஆய்வு செய்வதை மேற்கொள்கிறது. இந்த நடவடிக்கைகள் சமீபத்திய காலங்களில் குறிப்பிடத்தக்க நேர்மறையான முடிவுகளை அளித்துள்ளது என தெரிவித்துள்ளனர். போலீஸ் அதிகாரிகள் நடாத்தும் இதுபோன்ற சட்டப்பூர்வ சோதனைகளின் போது ஒத்துழைப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை மற்றும் குடிமை பொறுப்பு. மேலும் இது தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் முழு ஆதரவையும் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். 10ஆம் தேதி யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி செலுத்தி சென்ற வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 17 வயதான அருள் பயஸ் என்ற சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். குறித்த சம்பவமானது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள சூழலில் இவ்வாறான ஒரு அறிவிப்பை போலீசார் பொதுமக்களுக்கு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கணனி அமைப்பு செயலிழப்பு காரணமாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தகவல்களை அறிய 1962 என்ற தொலைபேசி இலக்கத்தை அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று பொதுமக்கள் யாரும் கடவுச்சீட்டுகளை பெற குடிவரவு குடியகல்வு திணைக்கள அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டாம் என நேற்று அறிவித்தல் வெளியாகியுள்ளது. எனினும் தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சீர் செய்யப்பட்டுள்ளதாகவும் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கணனி அமைப்பு செயலிழப்பு காரணமாக பத்திரமுள்ள தலைமை அலுவலகம் அல்லது குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் பிராந்திய அலுவலகங்கள் இன்று யாரும் வருகை தர வேண்டாம் என பொது பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கை வெளியிட்டது. கணனி அமைப்பு செயலிழப்பை மீட்டெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறித்து அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது முயற்சிகள் வெற்றியளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் எதிர்வரும் 16ஆம் தேதி வழக்கமான சேவைகள் மீண்டும் தொடங்கும் என்றும் மேலும் அன்று விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று நள்ளிரவு கெப் வாகனம் ஒன்றின் மீது போலீசாரினால் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாரதி வாகனத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். 5 தடவைகள் வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். குறித்த சம்பவம் தொடர்பாக தருமபுரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாகந்துர மதுஷ் போலீஸ் காவலில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு மாற்ற வேண்டும் என்று அவரது சட்டத்திறனிகள் கோரியுள்ளனர். நேற்றைய தினம் இது தொடர்பில் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மாளிகாவத்தை போலீசாரால் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணை நடவடிக்கைகளில் திருப்தி அடையவில்லை என மதுசின் மனைவி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் கொழும்பு கூடுதல் நீதவான் நுவான் கௌசல்யாவிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். அதே நேரம் கடந்த அரசாங்கத்தின் போது மதுசின் மனைவி இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகவோ அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கவோ மிகவும் அச்சப்பட்டதாக இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் அப்போதைய போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் தொடர்பு இதற்கு காரணம் என மதுசின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். போலீஸ் காவலில் இருந்தபோது நடந்த இந்த மரணம் மிகவும் சந்தேகத்துக்குரியது என்பதால் இந்த விசாரணைகளை மாளிகாவத்தை போலீசாரிடமிருந்து நீக்க வேண்டும் என சட்டத்தரணி சேனக பெரேரா உள்ளிட்ட சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியது. இருப்பினும் நீதித்துறை சேவை ஆணையத்தின் சட்ட விதிகளின்படி முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணையை வேறு துறைக்கு மாற்றுவதற்கு எந்த சட்டப்பூர்வ சாத்தியமும் இல்லை என கூறி அந்த கோரிக்கையை நீதவான் நிராகரித்தார். தற்போதைய விசாரணை முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்று கருதப்பட்டால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கலாம் எனவும் முந்தைய விசாரணையின் போது அறிவுறுத்தியதாக நீதவான் மேலும் நினைவு கூர்ந்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடாத்தியது ராஜபக்ச தரப்பினர்தான் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்திருந்தார். அத்தோடு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தனியான ஒரு விசாரணை நடாத்துவதற்கான இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் ராஜபக்சக்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என அவர் தெரிவித்தார். பிமல் ரத்நாயக்கவின் இந்த கருத்து பாராளுமன்றம் முடிந்த பின்னரும் அமர்வு நடைபெறுகின்ற போது மிக சாதாரணமான விடயமாக கடந்து செல்லப்பட்டுவிட்டது. ஆனால் இந்த முறை உயிர்த்த ஞாயிறு தினத்தில் முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஒரு முக்கிய அறிக்கை அரசாங்கத்தினால் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட டிட்பா புயலுக்கு பின்னர் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய வருகை அதிகரித்துள்ளதாக கடற்றொழில் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்கள் வருகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அந்த செயற்பாடு தற்போது வடமாகாணத்தில் நீண்ட காலமாக நாங்கள் இந்த புறையோடி போன விடயத்தை பேசி வருகின்ற நிலையிலே அண்மையிலே மன்னார் தொடக்கம் இங்கே தெற்கு பகுதியாக இருக்கின்ற சவுத்பார், ஸ்லாவத்துறை, வங்காளை அதே போன்று முள்ளிக்குளம் வரையிலான பகுதிகளில் இப்போது இந்திய மீனவர் வருகை கட்டுங்கடங்காத நிலையிலே காணப்படுகின்றது. அங்கிருக்கின்ற மக்கள் தற்போது அது தொடர்பாக இந்த ஊடக வாயிலாக கருத்து சொல்ல வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த இந்திய மீனவர் விடயத்திலே நாங்கள் நீண்ட காலமாக அரசுக்கு பல விடயங்களை பல காரணங்களை முன்வைத்து அரசுக்கு தெளிவுபடுத்தினாலும் அரசாங்கம் இதை கண்டுகொள்வதாக இல்லை. டிட்வா புயலுக்கு முன்னர்
ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் இன்று அந்த புயலின் பின்னரான காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களின் வருகை மிதமிஞ்சியதாக இருக்கின்றது. அரசாங்கமும் இதை கட்டுப்படுத்தாமல் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது. உண்மையிலேயே அரசாங்கம் இந்த தொழிலை அவர்கள் இந்திய மீனவர் வருகையை ஊக்குவிக்கின்றதா என்று கூட நாங்கள் சந்தேகப்படக்கூடிய நிலையில் வந்திருக்கின்றது. ஏனெனில் அதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டதையும் டிட்வா புயலுக்கு பின்னர் இன்று 3 மாதங்களை கடந்திருக்கின்ற நிலையில் இந்த கைதுகளை நாங்கள் ஒப்பிடும்போது அரசாங்கம்தான் இதில் அசம்பந்தமாக இருக்கின்றது. கடற்படை இதில் எந்த விதமான தலையீடும் இல்லாமல் தங்களுக்கு இடப்படும் கட்டளைகளை மாத்திரம் செயற்படுகின்றார்கள். மீனவர்கள் விடயத்தில் அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் வடபகுதி எடுத்துக்கொண்டால் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகள் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் அண்மையிலே ஜனாதிபதிக்கு அதே போன்று கடற்தொழில் அமைச்சருக்கும் நாங்கள் போஸ்ட்கார்டு ஊடாக தபால் ஊடாக நாங்கள் கோரிக்கைகளை விடுத்திருந்தோம். அதில் பல விடயங்கள் இருந்தன. அதில் கரவலை பீஞ்ச் பாவித்து கரவலை செய்வதும் தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வருத்தம் இருந்தது. அது எங்களது மீனவர்கள் இந்த தொழிலில் பாதிக்கப்படுகின்றார்கள், அந்த தொழிலை நிறுத்த வேண்டும் என்பதன் காரணத்தினால் நாங்கள் முன்வைத்தோம். அதே போன்றுதான் ஏனைய விடயங்களை நாங்கள் முன்வைத்திருந்தோம். யாழ் அல்லைப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் காவல்துறையினரின் கண்மூடித்தனமான மற்றும் பொறுப்பற்ற நடவடிக்கைகளாலேயே நிகழ்ந்துள்ளது என தமிழ் தேசிய கட்சியின் தலைவரான சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். இந்த உயிரிழப்புக்கு காவல்துறையினரே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள கண்டன அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது, அல்லைப்பிட்டியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அந்த சிறுவன் சந்தேகத்துக்கிடமான வகையில் வாகனத்தை செலுத்தி சென்றிருந்தாலும் அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வதற்கு போலீசாருக்கு விதமான சட்ட அதிகாரமும் இல்லை. ஒரு வாகனத்தை நிறுத்த வேண்டிய தேவை போலீசாருக்கு ஏற்பட்டிருப்பின் அவர்கள் வாகனத்தின் சக்கரங்களை நோக்கி மட்டுமே துப்பாக்கிச்சூடு நடாத்தி இருக்க வேண்டும். அதை விடுத்து ஒரு உயிரை பறிக்கும் வகையில் செயற்படுவது கண்டிக்கத்தக்கது. இந்த துயரமான மரணம் குறித்து முழுமையான மற்றும் நடுநிலையான விசாரணைகள் உடனடியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். ஒரு சிறுவனின் மரணத்துக்கு காரணமான போலீசார் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா சுட்டிக்காட்டியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 4ஆம் ஆடியானது ஒரு சித்திரவதை முகாமாகவே காணப்படுகிறது என்றும் மனித குலத்துக்கு எதிரான வகையில் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவை அரசு தயாரித்துள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன ஜாப்பா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 1979ஆம் ஆண்டில் அப்போதைய சூழலுக்கு தேவையான ஒரு தற்காலிக ஏற்பாடாகவே பயங்கரவாத தடைச்சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் நீண்ட காலமாக பல்வேறு சித்திரவதைகளுக்கு முகம் கொடுத்து வந்தனர். கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு 4ஆம் மாடிக்கு அழைத்து செல்லப்படும் சந்தேக நபர்கள் மிகவும் மோசமான முறையில் நடாத்தப்படுகிறார்கள். அங்கு அவர்களுக்கு அமர்வதற்கு ஒரு நாற்காலி கூட வழங்கப்படுவதில்லை. இன்றும் அத்தகைய மனிதாபிமானமற்ற சூழலே அங்கு நிலவுகிறது. அந்த இடம் ஒரு சித்திரவதை முகாமாகவே மாற்றப்பட்டுள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில் மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக அரசை பாதுகாக்கும் நோக்கில் மனித குலத்துக்கு எதிரான புதிய சட்ட வரைவை அரசு தயாரித்துள்ளது. தற்போதைய பயங்கரவாத தடைச்சட்டத்தை முழுமையாக ரத்து செய்துவிட்டு மனித நியமிக்க ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குமாறு அரசை வலியுறுத்துகிறோம் என தெரிவித்துள்ளார். சீனா இலங்கையின் மதிப்புமிக்க மற்றும் நம்பகமான நண்பனாக இருந்து வருகின்றது. எமது வரலாற்றில் முக்கியமான தருணங்களில் ஆதரவை வழங்கி வருகின்றது. எமது வளர்ச்சி முயற்சிகளுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்து வருகிறது என வெளிவிகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சங்ரிலா விடுதியில் கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி நடைபெற்ற சீன சந்திர புத்தாண்டு வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சீனாவுடனான உறவுகளை பரஸ்பர நன்மையளிக்கும் வகையிலும் வெளிப்படையான முறையிலும் பலப்படுத்துவதற்கு இலங்கை ஆவலுடன் காத்திருக்கிறது. டித்பா பேரிடரின் போது சீன மக்கள் குடியரசு அளித்த உறுதியான ஆதரவுக்கு இலங்கை நன்றி தெரிவிக்கிறது. இலங்கையின் அதன் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சியின் பாதையில் முன்னேறி செல்லும் போது சீனாவுடனான நமது உறவுகளை பரஸ்பர நன்மை பயக்கும் வெளிப்படையான மற்றும் இருநாட்டு மக்களின் அபிலாசைகளுக்கு ஏற்ற மேலும் வலுப்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான மொழி, கல்வி, சுற்றுலா மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பில் வளர்ந்து வரும் ஆர்வம் எமது சமூகங்களுக்கு இடையிலான ஆழமான உறவு மற்றும் புரிதல்களுக்கு ஒரு சான்றாகும் என வெளிவகார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கலந்து கொண்டார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.